ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைல் உள்ளிக்கறி. இது நம்ம இதில் வந்துட்டு வெங்காய கறின்னு கூட சொல்லலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதை நீளமாக இப்போ கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கணும். நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. இது கொஞ்சம் சிம்மிலே வச்சு மூடி இப்போ நம்ம இப்படியே தான் வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கியிருந்தா நல்லா. இப்போது நிறைய வெங்காயம் சேர்த்துருந்தோம், இப்போ எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி ஃபுல்லாக வதக்கி விடணும். நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த டைமில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் அதெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதிலே நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதாங்க, கேரளா ஸ்டைல் உள்ளிக்கறி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.